சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம் பிரணேஷ் சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். மாஸ்டர் பிரிவில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கீமர் முதலிடம் பிடித்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. மொத்தம் 9 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டி மாஸ்டர்ஸ் சேலஞ்சர்ஸ் என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. அதன்படி போட்டியின் நிறைவு நாளான நேற்று சேலஞ்சர்ஸ் பிரிவில் நடந்த கடைசி சுற்று ஆட்டத்தில் அபிமன்யு புராணிக், லியோனுக் மென்டோன்கோ தங்களது கடைசி சுற்றில் தோல்வியடைந்தனர். இதன் மூலம் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாடு வீரர் எம் பிரணேஷ் 6.5 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றார். அவருக்கு 7 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. போட்டிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரணேஷ், சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் பட்டம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக தெரிவித்தார். உலக சாம்பியன் பட்டத்தை வெல்வதே தனது இலக்கு என்றும் தெரிவித்தார். இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இருக்க 10 நாளும் நான் ஒவ்வொரு கேமுக்கும் ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணி டைட்டில் அடிப்பேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. டைட்டில் அடிச்சிருக்கேன். ஃபிடே வேர்ல்டு கப் ஆட போகிறேன். அக்டோபரில் நடக்குது. அதுவும் இப்போ ஏசியன் கான்டினென்ட்டில் குவாலிஃபை ஆடியிருக்கேன். ஸோ இதுவும் டைட்டில் அடிக்கணும் ஆசையாக இருக்குது. மாஸ்டர் பிரிவில் நடைபெற்ற கடைசி சுற்று ஆட்டத்தில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கீமர் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டரான ரே ராப்சனுடன் பல பரீட்சை நடத்தினார். இதில் கருப்பு காய்களுடன் விளையாடிய வின்சென்ட் கீமர் 41வது நகர்தலின் போது வெற்றி பெற்றார். இதன் மூலம் இந்த தொடரில் அவர் ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றார். அவருக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் 24 ஃபிடே சர்க்கியூட் புள்ளிகளும் வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.